இதுதான். அதுவும் கால் பாருங்கள், லாக் போட்டுறோம், மூவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. நல்லா பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். இத்தனை பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்த சிறையில் எவ்வளவோ காலம் இருந்திருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் துருப்பிடிக்காம நல்ல ஒரு இதுவாக இருக்குது பாருங்க. இதே இப்போ என்ன எல்லாத்தையும் துருப்பிடிச்சு 5 வருஷத்துல வெல்டிங் பண்ணுற போல இருக்கும். ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல. இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. ஏன்னா சாமியை பார்த்துட்டேன். மக்களே வணக்கம். இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் செல்லுலார் ஜெயில், அதாவது ஃபேமஸ் சிறைச்சாலை, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு உள்ள சிறைச்சாலை அமைப்பு எப்படி இருக்குது, அங்கே இருந்த சிறைவாசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டது, அந்த சிறைச்சாலையோடைய உள்ள அமைப்பு எப்படி, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வெல்கம் டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட ஒரு மிக பிரதானமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸான செல்லுலார் ஜெயிலுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். மக்களே, இந்த செல்லுலார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் கலெக்ட் பண்ணப்படுது. அந்த டிக்கெட்டை செல்லுலார் ஜெயிலோட என்ட்ரன்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவுண்டரில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் ஷோ அண்ட் ஈவினிங் ஷோ ரெண்டுத்துக்கும் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். இல்லை மார்னிங் மட்டும் பார்த்துட்டு ஈவினிங்கானதை முன்னாடியே நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி வச்சு அவங்க இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மார்னிங் விசிட்டுக்கான டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 30 rupees. நம்மளாம் மெயின்லேண்டர்ஸ், ஃபாரினராக இருந்தாங்கன்னா 100 rupees. கேமராக்கெலாம் சார்ஜஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோம்னா மெயின் என்ட்ரன்ஸை தாண்டி இன்னொரு கேட் ஓப்பன் ஆகும். அந்த கேட்டுக்கு அப்புறமா வர்றது தாங்க சிறைச்சாலை. இது செல்லுலார் ஜெயில், அந்தமானோட செல்லுலார் ஜெயில். பார்க்கவே பிரம்மாண்டமாக மிக பெருசாக இருக்குங்க. நம்ம எந்த தவறும் செய்யாமல் ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரே ஏரியா இந்த செல்லுலார் ஜெயில். ஸோ உள்ளே போகும்போதே ஒரு பதட்டம், பயம் இருக்கும். கூடவே விசிட்டர்ஸ் என்னென்னலாம் செய்யக்கூடாது, செய்யணும், பார்க்கலாம், வைக்கலான்றத ஒரு கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. செல்லுலார் ஜெயிலுடைய ஒரு கரண்ட் சுச்சுவேஷனுடைய எப்படி இருக்குன்றதுக்கான மேப் டைரக்ஷனும் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணி போகும்போது வர்றதாங்க சுதந்திரா ஜோதி. ஸோ இந்த அணையா விளக்கு தீபம் வந்து ரெண்டு வச்சுருக்காங்க பக்கத்தில். ஸோ தொடர்ந்து தியாகிகள் நினைவாக இந்த ஜோதியை வந்து எரிய வச்சுட்டு பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ஜோதியின் சுதந்திர ஜோதியோடைய பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு தெரியும். அந்த ஸ்டாச்சு பகுதி பொதுவாக எனக்கு தெரிஞ்சு தியாகிகள் நினைவாக அவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் செலிப்ரேஷனும் பண்ணுறதுக்காக இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா கூட அது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மக்களே, இங்கே வந்து நான் செல்லுலார் ஜெயிலோட உள்ளே இருக்கிற மொத்த வரலாறு எதையும் நான் சொல்ல வரலைங்க. நான் செல்லுலார் ஜெயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா மொத்த வரலாறையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போய் அதுக்குன்னு கைடு இருக்காங்க, அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறதே இதெல்லாடைய உண்மைத்தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து அந்த தகவலை உணரும் போது அதோடைய அனுபவமே வேறு லெவலாக இருக்கும். மக்களே, இப்போ நம்ம செல்லுலார் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம். இந்த இடம் தான் வந்து சிறைச்சாலை. நம்ம தேசத்தோட விடுதலைக்காக போராடிய நிறைய தலைவர்களை இந்த சிறைச்சாலையில் வச்சு தான் பிரிட்டிஷ் பெருமக்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த இடம். நம்மளுடைய இன்றைய நிலைமைக்கான இன்றைய சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் தியாகம் பண்ணி இந்த ஃப்ரீடம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தியாகத்துக்கும் வலிக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது தான் இந்த சிறைச்சாலை. ஸோ அதுக்குள்ளே வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த ஈவினிங் ஷோ நடக்கிற இடம் இதான் நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாரையும் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் செஷன்லாம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து ஹிந்தி செஷனுக்கு புக் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ மேபி இங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த லைட்டிங் ஷோ. எப்படி இருக்குது பாருங்கள் சிறைச்சாலை. ஆக்சுவலி மொத்தம் இது வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த சிறைச்சாலை வந்து 7 விங்ஸ் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, அந்த நீளம் இந்த மாதிரி 7 விங்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை இப்போ 3 விங்ஸ் உள்ளதாக இருக்குது. மீதி 4
பின்பக்கம் இருக்கக்கூடிய ஜிபி பந்துன்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட் பிளேயர் மக்களுக்காக தேவைப்படக்கூடிய மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு மருத்துவமனைக்காக இடம் கொடுத்துருக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாங்க மீதி என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மக்களே, ஒர்க் ஷெட் இங்கே என்ன மாதிரி வேலைகள் கொடுத்தாங்க சிறை கைதிகளுக்கு அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கிற இடம் தான் இங்கே இருக்கோம் இப்போ. ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு வர வைக்கிற அந்த இடம் தான் வந்து ஆயில் மில். ஸோ செக்காட்டுற தண்டனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்டனையை, அதாவது வேலையும் வாங்கிக்கிறது தண்டனையும் கொடுக்கறது, அது வந்து இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கான அடையாளமாக இந்த இடம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதே செக் இது தான், ஆயில் இது மேனுவலாகவும் பண்ணுறாங்க. இவங்க வந்து இவ்வளோ தத்ரூபமாக ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, நிஜமான ஆள் மாதிரியே இருக்குது. குட். ஸோ மக்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்கள், பனிஷ்மெண்ட் பாருங்கள். இந்த வார்டன், ஐ திங்க் இந்த அடிக்கிறவர் தான் வார்டனாக இருப்பார், இவர் தான் வார்டன் நினைக்கிறேன். நம்மளுடைய தியாகிகள் எல்லாம் இப்படி தான். அதுவும் கால் பாருங்கள், லாக் போட்டுடுறாங்க, மூவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. நல்லா பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், பாதத்தை அந்த லாக்கில் போட்டுட்டு அவர் அங்கே சாய்ச்சிட்டு சவுக்கடி சாட்டையால் அடிக்கிறது பனிஷ்மெண்ட்டு. ரத்தம் சொட்ட அடிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் பயப்பிள்ளைங்க. இப்போ பார்க்குறது காஸ்டியூம் எப்படி இருப்பாங்க. பனிஷ்மெண்ட் ட்ரெஸ், செயின் ஃபிட்டர், பார் ஃபிட்டர், இதுவும் ஒரு தண்டனை. சாக்கு பையில் ட்ரெஸ் மாட்டிட்டு அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் போல். அதுக்குள்ளே மேபி எறும்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, பண்ணியிருக்காங்க. இங்கே இவரை பாருங்கள், இது வந்து செயின், இது முழுக்க செயினால் அவரை வந்து ஹேங் பண்ணுறது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவருக்கு மூமெண்ட் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா செயின் இல்லை, ராடு இருக்குது. இந்த கைதிகளை ராடு வச்சு ஒரு சில மூமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மூணாவது பாருங்கள், டோட்டலி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனே இங்கே தான் இருக்குது. ஏன்னா ராடுக்கு நடுவில் கீழேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டால் அவங்க மூமெண்ட்டே ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடுமையான தண்டனைகளும் இந்த மாதிரி செயினுங்களை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சிறைச்சாலையோட என்ட்ரன்ஸில் என்ன மாதிரி இங்கே வேலை செஞ்சாங்க கைதிகள், அண்ட் என்ன மாதிரி முறைகளில் அவங்களுடைய மூமெண்ட்டை கட்டுப்படுத்தினாங்கன்றதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தண்டனைகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம போகிற இந்த இடம் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டின் உச்சகட்டமான தூக்கு தண்டனை கொடுக்குற இடத்துக்கான அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் படங்களில் பார்த்துருப்போமே. ஏப்பா, தனக்கு பிடிக்காதவங்க, சரிப்பட்டு வராதவங்க, ஓவராக நியாயம் பேசுகிறவங்களெல்லாம் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஹேங் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த தூக்கு மேடை. ஸோ அங்கே மேலே பண்ணுறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழ்ப்பகுதி ஹேங் பண்ணுற அவங்க அந்த ஹேங்கிங் ஸ்டார்ட் முடித்ததுக்கப்புறம் கீழே அவங்கள ரிசீவ் பண்ணுற இடம், அவங்களுடைய சடலத்தை ரிசீவ் பண்ணுற இடம் கீழே இருக்குது. அப்பா இவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், மேலே ஹேங் பண்ணிவிட்டு கீழே தொங்கிடுவாங்க. ஸோ இது மாதிரி எத்தனை தியாகிகள், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் நம்மளுடைய சுதந்திரம். அவங்களுக்குலாம் உண்மைக்கும் நம்ம என்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு தீவுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு நமக்காக அடிவதையெல்லாம் வாங்கி, பெரிய விஷயம். ஸோ அடுத்து எங்கே இருக்குன்ட்டு போகலாம். இந்த பனிஷ்மெண்ட்டின் தூக்கு தண்டனையை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறோம். ஸோ ஜெயில் அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு சிறைச்சாலையும் சிறைக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஜெயிலுக்கான என்ட்ரி. எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் தப்பே செய்யாமல் ஜெயிலுக்குள்ளே வந்து போகிறக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரே இடம் இந்த அந்தமான் செல்லுலார் சிறைச்சாலை தான். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்தாச்சு. இதோ பாருங்கள், இதுதான் ரூமோட அளவு. ஒரு 6 ஸ்டெப்பு வச்சோன்னா ரூம் முடிஞ்சிருச்சு. சின்ன ஸ்டெப்பு. இந்த இடத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்க.
இங்கே பாருங்க, மேபி இது வழியாக அவங்களுக்கு ஃபுட்டோ எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து ஹூக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அவங்க மூமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சங்கிலியில் கட்டி போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, மற்ற இன்னொரு கைதி, இன்னொரு சிறை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல் சிறை அமைப்பு இங்கே தான். செல்லுலர் ஜெயில், அந்தமான் சிறைச்சாலை. இந்த டோர் திறக்கிறதுக்கான ராடு, இங்கே எவ்வளோ பெரிய ராடை வச்சு இந்த டோர் க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லுலார் ஜெயிலுடைய ஒரு அமைப்பு இன்னொரு செல்லுலாரோடைய ஜெயிலுடைய பின்பகுதி அவங்களுக்கு தென்படாத அளவுக்கு கட்டியிருக்காங்க. ஒருத்தர் சிக்னல் பரிமாற்றம் கூட இருக்கக்கூடாது, பார்த்துக்க கூடாதுன்ற அளவுக்கு ஒரு பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்பயே அவ்வளோ கிளவராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட் கொடுத்த அந்த மக்கள் ரூமை வச்சுருக்காங்க. அவர் பேர் போட்டு அவருடைய ஃபோட்டோ அவர் யூஸ் பண்ண அந்த பாத்திரம் கொண்டு வச்சுருக்காங்க. அவருடைய சாருடைய பேர் வந்து சச்சிந்திரநாத் சன்யால் அப்படின்ற ஒரு ஐயாவுடைய அவர் இருந்த ரூம் போல இது. ஸோ அவங்களுடைய பயன்படுத்திய அந்த சாப்பாட்டு கிண்ணம், இந்த பாத்திரமும் இங்கே இருக்குது. இந்த கட்டில் மாதிரி இருக்க அந்த கட்டையும் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ சிறைச்சாலை, சிறைவாசம் அவ்வளவு எளிதல்ல. அதாவது தப்பு செஞ்சு அதுக்கு தண்டனை பெறுறது வேற, மக்களுக்காக போராடி தண்டனை பெறுறது வேற. இவங்க எல்லாம் மக்களுக்காக போராடி பனிஷ்மெண்ட்டில் வந்தவங்க. வாங்க, இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, இப்போ பார்த்ததுலேயே இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய ரூம் இதாங்க. ரொம்ப பெரிய ஒரு ரூம் மாதிரி விசாலமாக தெரியுது. கொஞ்சம் இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹூக்கெலாம் வச்சுருக்காங்க, பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குற ரூம் மாதிரி. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ படம் பிடிக்கிறதோடு சேர்ந்து நானும் கம்பி என்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கம்பிங்க. தப்பே பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணம் இதுக்குள்ளே வந்துட்டு போனால் வருது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துருவோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம கீழே ஃப்ளோர் முடிச்சிட்டோம். இப்போ மேலே செகண்ட் ஃப்ளோர் வீர் சாக்கர் செல் அங்கே இருக்குதான். அப்படி போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. அப்படியே வாங்க. ஓய் குட்டீஸ். ஸோ எங்க கீழே பார்த்த மாதிரியே ஒரு விங் ஃபுல் லென்த் செல் இங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த செல்லில் இருந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சா அது ஒருத்தரை பார்க்க முடியாத அளவுக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு இருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த செல்லுக்குள்ளே போயிட்டேன்னா, ஸோ இந்த கேட், இப்போ நான் வந்து இந்த கம்பிக்கு முன்னாடி நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து என்ன தான் பார்த்து பேசணும்னு நினச்சாலும் ஆப்போசிட்டில் இருக்க கைதிகளோட கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸோ அவங்களுடைய ஹைட்டை விட அந்த ஹைட்டை பாருங்கள். கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் ட்ரை பண்ணாலும் ஸ்டூல், சேர் இதெல்லாம் போட்டு தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டு இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்குறோம். வா, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க மக்கள் நம்மளை என்ன பாடுபடுத்தினாங்கன்றதை அவங்க இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்க வந்திருக்குறாங்க.
மக்களே, அந்த ஃபாரினரை நான் கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். பட் அவங்களுக்கு வீடியோவாக இன்டர்வியூ கொடுக்க விருப்பம் இல்லை. பட் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே மனபாரமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. Because if I think to be inside and the food probably from here, food. and only one window from which I cannot see Anything. It's awful. It's awful. So really awful. Really awful. You're from which? Italy. Thank you so much. Namaskar. Thank you. Namaste. ஸோ இந்த ட்ரிப்பில் நமக்காக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பிரகாஷம் சார். ஹலோ, ஹாய், வாங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் இந்த இடம் ஒரு முக்கியமான இடமா நான் கருதுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைலையும் நம்மளுடைய ஸ்டேட் வைஸ், ஏரியா வைஸ் எத்தனை தியாகிகள் இங்கே இருந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லி நம்ம தமிழ் மக்கள் இங்கே இருக்காங்க, நான் பார்த்துட்டு வரேன். அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு. ஆல்ஃபபெட் வைஸ் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல ஊர் வைஸ் போட்டிருக்காங்க, மற்ற இடங்கள்ல பிளண்டா விட்டுருங்க. பாருங்க, பெங்கால் அப்படிலாம் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெங்கால், டெல்லி, பஞ்சாப், யுனைடெட் ப்ரோவின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பீகார் இருக்கு, தோ மெட்ராஸ் இங்கே பாருங்க, மெட்ராஸ்ன்ற இடத்துல ப்ராப்ளி நம்ம இடம் நினைக்கிறேன், மெட்ராஸ். ஸோ ஸ்ரீ கோட்டைய கொர்ரபு அண்ட் பாண்டு படால் பொனாங்கி சன்னியசாயி ஹொலிவில்லி இப்படின்ற இந்த 3 பேர் ஃப்ரம் மெட்ராஸ்ன்னு போட்டிருக்காங்க. 5ஓட கண்டினியூஷன் இங்கே இருக்குங்க. இங்கே எத்தனை இருக்கு? 4. சின்யசி குஞ்சாட்டி சத்யநாராயண ராஜு. இந்த ஒரு பேர் தாங்க, இந்த ஐயாவுடைய பேர் தான் நமக்கு பரிச்சயமாக இருக்க மாதிரி இருக்கு. மித்த பேர்லாம் வடமொழி பேர் மாதிரி இருக்கு. ஸ்ரீ வீரையா தோரா டாகி அப்படின்ற இந்த 6 பேர் மெட்ராஸ் சார்பில் அங்கேருந்து வந்து இங்கே தியாகிகளாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் நிறையன்றதால ஃப்ரீடம் ஃபைட்டர்ன்ற லிஸ்ட்டில் இவங்க நம்ம சைட்லேருந்து வந்து அந்த 6 பேர், இந்த 6 பேரும் இங்கே பதியப்பட்டிருக்கு. மீதி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒருத்தர் மாதிரி பதிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து மேலே என்ன இருக்குன்றத வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த படிக்கட்டு இப்போ ஆல்மோஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ நம்ம 3க்கு மேலே ஏறுறோம். கடுமையான கொஞ்சம் வெயிலும் இருக்குது. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த ஏரியா உண்மைக்கே சொல்லணும்னா பாருங்க, பியூட்டிஃபுல் பிளேஸ். இன்னும் உச்சத்துக்கு போகலாம் மேலே. மக்களே, இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது செல்லுலார் ஜெயிலோட டாப் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த டாப் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னா நீங்களே பாருங்க. ஸோ இதுதான் செல்லுலார் ஜெயிலோட டாப் வியூ. இப்போ நான் சொன்ன மாதிரி இது மொத்தம் 7 விங் கொண்ட ஒரு சிறைச்சாலை, அதாவது சிறை அமைப்பு கொண்ட ஒரு இடம். இந்த 7 விங்கில் 3 விங்கு நம்ம இப்போ மியூசியத்துக்காக வச்சுருக்காங்க. மீதி இருந்த 4 இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக. அந்த மீதி இருக்க விங்ஸும் சில ஆஃபீஸுக்காக அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இல்லைன்னா இங்கே அந்த 4 விங்கும் இங்கே இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த சிட்டி பில்ட் ஆகிருக்கு. பட் அந்த பீரியடில் இந்த இடம் டோட்டலி ஒரு ஐலாண்டு. சுற்றி பார்த்தீங்களா கடல், எந்த பக்கமுமே நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது.
இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் இந்த பக்கம் ஒரு விங், இந்த பக்கம் ஒரு விங், மொத்தம் 3 விங் இங்கேக்கு இப்போ இருக்குது. அதில் நமக்கு ஆக்சசிபிள் இந்த 2 விங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, டூரிஸ்ட் ஆக்சசிபிள். இன்னொரு விங் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் மீதி 4மே வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் கொடுத்துட்டாங்க. இது முன்னாடி வந்து சிட்டி கிடையாது, இந்த ஒன்று தான் இங்கே பிரதானமாக இருந்தது. தண்டனை கொடுக்குற இடம் சிறைச்சாலை. சிறைச்சாலை சுற்றி பார்த்தீங்களா ஐலாண்டு ஃபுல்லாக தண்ணி. மக்களோ இந்த தியாகிகள் சிறைச்சாலை படத்தில் வர மாதிரி மோகன்லாலும் பிரபுவும் அவங்களாம் தப்பிச்சு ட்ரை பண்ணி திரும்ப மாட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அதிகபட்ச வாய்ப்பு. ஏன்னா போக முடியாது, எங்கே பார்த்தாலும் தண்ணி, ஐலாண்ட், காடு. ஸோ அப்படி இருக்கும்போது பனிஷ்மெண்ட்னா பயங்கர பனிஷ்மெண்ட் இருக்கும். எஸ்கேப் ஆகவே முடியாத அளவுக்கு பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு மிக மோசமான கொடூரமான வெளிநாட்டுக்காரங்களால் வெள்ளைக்காரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மோசமான இடம் தான் இந்த சிறைச்சாலை. பட் நம்மளை பொறுத்தளவு ஒரு நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு தியாகமான ஒரு சின்னம். ஏன்னா நமக்காக, நம்மளுடைய இந்திய சுதந்திரத்துக்காக அன்றைக்கி எத்தனை பேர், எவ்வளோ பேர் நம்ம இந்தியா முழுக்க எத்தனை தியாகிகள் அடியோட வாங்கி இங்கே தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினைவில் வச்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நல்ல ஒரு மெமோரியல் பிளேஸை இந்த அந்தமான் நிர்வாகமும் இந்திய அரசாங்கமும் மெயின்டைன் பண்ணி பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இங்கே வாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம அடைஞ்சிருக்கிற ஒவ்வொன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் நமக்கு கிடச்சிடல. அதுக்கு பின்னாடி பல பேருடைய ரத்தம் இருக்குது, வேற ஒரு ரத்தம் சிந்தி உயிரை விட்டு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு. அதை வந்து உணருங்க, நீங்களும் கண்டிப்பாக உணர்வீங்க. வாங்க வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இது பார்க்க லைட் ஹவுஸ் மாதிரியே இருக்குதுங்க. டாப் வியூ, செக்யூரிட்டி லைட் ஹவுஸ் வியூ தான் இது. இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள். ஆக்சுவலி நான் இங்கே கொஞ்சம் அடிக்கடி வந்து போனதால் இந்த லொக்கேஷன்ஸில் எனக்கு ஓரளவுக்கு பரிச்சயம். இந்த பக்கம் இருக்கிறதாங்க ரோஸ் ஐலாண்ட். இப்போ இந்த கடைசியில் தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு ஐலாண்டு, அதுதான் ரோஸ் ஐலாண்ட். அந்தமான் போர்ட் பிளேயருக்கு பக்கத்தில், இமீடியட்டாக பக்கத்தில் வரக்கூடிய அனதர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே சிறைச்சாலையும் அங்கே அவங்களுடைய நிர்வாக ஆஃபீஸும் அங்கே இருந்ததா சொல்லப்படுது. ஸோ அதையும் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம். நான் பாபு மதுரையிலேருந்து வரேன். எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்த சிறையில் எவ்வளவோ காலம் இருந்திருக்காங்க. வீர் சவர்கர் இந்த ஜெயிலை பார்க்கும்போது அவன் அவ்வளோ படித்தவர், படித்தவர், பெரிய லாயர் தான். இருந்தாலும் அவரையும் 10 வருஷம் ஜெயிலில் போட்டுட்டாங்க. இதே ஜெயிலில் என்ன தப்பு பண்ணாரோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. பாவம்தான். எவ்வளோ பேர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி நம்ம இன்னும் சுதந்திரமாக இருக்கோமாங்கிறதே சந்தேகமாக தான் இருக்கு. தேங்க்யூ. இப்போ நம்ம கரெக்டாக சிறைச்சாலையோட அந்த மேல் பகுதியில் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து அந்த 3 விங்கு 1, 2 இந்த 3 விங்கை பார்த்தீங்க. ஸோ பயங்கர செக்யூரிட்டி, யாரும் எங்கேயும் போயிடாத அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி இது வந்து சிட்டி, அப்போ அது தீவு. அப்படின்னும் போது இங்கேருந்து வெளியில் நகர்றதோ ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இங்கேருந்து இந்த மேல் பகுதியிலேருந்து ஈஸியாக அவங்க கண்காணிச்சிருவாங்க. வெளியிலேருந்து ஆதிவாசிகள் மக்களோ உள்ளே வராதையும் அவங்களால மோனிஃபை பண்ண முடியும். தப்பித்தவறி போட்டில் ஏதாவது தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இங்கேருந்து அவங்க பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்பே இல்லாத ரொம்ப மிக மிக டஃபஸ்ட்டு ஒரு ஜெயில்னே சொல்லலாம் இந்த சிறைச்சாலை, செல்ல சிறைச்சாலை. அப்படி ஒரு அமைப்பு தான் அப்போ பீரியடில் பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கி வச்சுருக்குறாங்க நம்மளுடைய தியாகிகளை டார்ச்சர் பண்ணுறதுக்காக. எனிவே இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் இருந்து வந்தவங்க தான் நம்ம ஒவ்வொரு தேசத்தோடைய ஃப்ரீடம்க்கு ஃபைட் பண்ண ஒவ்வொரு தியாகிகளும். ஸோ அந்தமான் நிக்கோபார் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக போர்ட் பிளேயரில் இருக்க இந்த செல்லர் ஜெயிலை கண்டிப்பாக மறக்காமல் தவிர்க்காமல் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்பவே நமக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும்.
third wing. இங்கே கொஞ்சம் நல்ல பெரிய ரூமா இருக்கு. கொஞ்சம் ஸ்பேசியஸ் ரூம் இது. இங்க முன்னாடி அந்த விங்ல இருக்குதோ, விங் வைஸ் வச்சிருக்காங்க. இது கார்டனா இருந்திருக்குமோ, வேலைகள்லாம் வாங்குறது இங்கே பார்த்துருப்பாங்க. பெரிய ஏரியா இப்போ சுருக்கிட்டாங்க, சிட்டி உருவாயிட்டதால அது சுருங்கிடுச்சு. அவ்வளோ பெருசாக கட்டுக்கோப்பாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ பேக் சைட் ஆஃப் த செல்லுலார் ஜெயில். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு சார், ஒவ்வொரு தூணும் பாருங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ அகலமாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு தூணும். இந்த கேட்டோட கதவுலாம் பாருங்க, இந்த தாப்பாலாம் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசு இருப்பாங்க, எவ்வளோ தடிசாக இருக்கு பாருங்க. அப்போ அந்த டைமில், அந்த காலத்தில் ஜெயிலுடைய கதவு பார்த்தீங்களா எப்படி இருக்கு, எவ்வளோ திக்னஸ் பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் திருப்பிடிக்காம நல்ல ஒரு இதுவாக இருக்கு பாருங்க. இதே இப்போ என்ன எல்லாத்தையும் திருப்பிடிச்சு 5 வருஷத்துல வெல்டிங் பண்ணுற போல இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இதனுடைய அப்படி இருக்கு. ஆனால் அது கட்டுறதுக்கு எவ்வளோ பேர் உண்டுன்னு ஆக்கியிருப்பானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆளை வச்சு அந்த ஆளுங்கள்லாம் நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பானுங்க கண்டிப்பாக. இப்போ இந்த டைமில் இது போல் ஆளுங்கள்லாம் சான்ஸே இல்லை, இப்போ எல்லாம் இருக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படியே வச்சு இவ்வளோ பேரை வச்சு கட்டி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இப்போ நம்ம இருக்கிறது தான் செல்லுலார் ஜெயிலோட மாடல், ஒரிஜினல் செல்லுலார் ஜெயில். அந்த 7 விங்ஸ் 2, 3, 4, 5, 6, 7 ஸோ 7 விங்ஸ் இருந்த செல்லுலார் ஜெயிலுடைய ஒரு மாடல் இதுதான் இங்கே வச்சுருக்காங்க. இப்படி தாங்க இருந்தது முன்னாடி. ஒரே தீவு, சுற்றி பெரிய ஊர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, நகரமும் கிடையாது. காட்டுக்குள்ளே, இந்த ஐலாண்டுக்குள்ளே இப்படி ஒரு ஜெயிலை உருவாக்கி பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊரில் நம்ம மண்ணுக்காக போராடின தியாகிகளை அடைச்சி சித்திரவதை பண்ண ஒரு இடம் தான் இந்த சிறைச்சாலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இப்போ இருக்கிறது வந்து மொத்தமே வந்து 3 விங்ஸ் தான் இருக்குது. மீதி 4 விங்ஸுமே வந்து கவர்மெண்ட் வேறு அஃபிஷியல் ஹாஸ்பிட்டல் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதோடைய டாப் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் இப்போ நான் மேலே நின்று பேசினேன் அந்த ஏரியா, டாப் ரூஃபு. ஸோ எங்கே இருந்து அந்த டாப் ரூஃப்லேருந்து எங்கே ஆங்கிளில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ட்ரெஸ் கோட் கொடுத்துட்றாங்க, இல்லை கைதிகளுக்கு ஒயிட் ட்ரெஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றதால போலீஸ் அஃபிஷியலை தவிர வேறு ஏதாவது கைதிகள் நடமாட்டம் அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலே இல்லை தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்கன்னா இந்த டாப் ஆங்கிளில் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. இதை நம்ம சிறைச்சாலை படத்துலேயே பார்த்துருப்போம். ஸோ அவங்க கண்காணிப்பில் இந்த ஒரு எஸ்கேப்போ எதுவுமே இல்லாமல் அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும், அவங்களுக்கா தோனி ரிலீஸ் பண்ணால் உண்டு, இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும். சில பேர் இந்த மாதிரி ஹைட்லேருந்து கீழே தள்ளி விட்டு அவங்கள மரணிக்க வச்ச விஷயங்கள்லாம் கூட நம்ம சிறைச்சாலை மூவி மூலமாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் இங்கே நிறைய தியாகிகள் நமக்காக அங்கே இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தியாகத்துக்காகவும் இதுக்காகவும் ஒரு ஞாபக சின்னமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த செல்லுலார் ஜெயில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, இந்த வீர் சாவர்கர்
அப்படின்றவருடைய அந்த இடம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அவர் தங்கி இருந்த அந்த சிறை. அந்த சிறையை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பராமரித்து இன்னும் இதுவாக வச்சுருக்காங்க மாடர்னாக. அங்கே வர்ற ஒவ்வொருத்தரும், ஸ்பெஷலி நான் பார்த்த வரைக்கும் வட இந்திய மக்கள் வந்து அவரை வந்து போட்டுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களோட தியாகியாக. ஒவ்வொருத்தரும் கண்ணீர் மயமாக தான் வெளியில் வர்றதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவரோட இருந்த அந்த தளம் வந்து அந்த மெயினாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விங்கில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க. நம்ம ஹேங்கிங் வந்துட்டு அந்த இடத்த கீழே பார்த்துட்டு அதோடைய பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த சிறை ஒரு விங்கில் இவருடைய இருந்த ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மக்களே, இப்போ ஒரு வழியாக நம்ம அந்த சிறைச்சாலையோட உள்ளமைப்பும் ஒவ்வொரு சிறையும் எப்படி இருந்தது, இங்கே இருந்த முக்கிய தியாகிகள் யார் யார், அவங்க ரூம்லாம் ஓரளவுக்கு நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் ஜெயில் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருந்தவங்களுக்கு தண்டனை மட்டும் இல்லை, உள்ளூரில் சுதந்திரக்காக போராடின எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காகவே ஒரு கொடூரமான தண்டனைகளை நிறைவேற்றப்பட்ட ஒரு இடம். அதை பார்த்துட்டு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னலான ஒரு கேலரிக்குள்ளே நான் நுழைஞ்சோம். அங்கே விஷயங்கள் என்னென்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோடைய ஆதிகாலம் முன்னாடி இருந்த அமைப்பும் அப்போ இருந்த அந்த பிரிட்டிஷ் மக்கள் காலத்தில் இருந்த புகைப்படங்களும் இங்கே ஷோகேஸாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மியூசியத்தில் ரோஸ் ஐலாண்ட் மற்றும் பஜார் ஏரியாக்கள், அந்த ரோஸ் ஐலாண்டில் அரசு அதிகாரிகள், இந்த பிரிட்டிஷ்கார மக்களுடைய வீடுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்ற அந்த பழைய ஃபோட்டோகிராஃபிஸை இங்கே மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்பெஷலி இந்த கேலரியில் மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் அந்தமானுடைய சில முக்கிய, அதாவது சிட்டி இன்னைக்கு கால் பண்ணுற போர்ட் பிளேயரை முக்கியமான இடங்கள் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்களே, இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நம்ம தியாகிகள்லாம் காலில் விலங்கிடப்பட்டு அவங்க சொல்கிற வேலைகளை செய்கிற மாதிரி கமாண்டிங் அந்த பர்சன் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சாப்பிட வைக்கிற இடம். இந்த மாதிரி பல்வேறு பழைய புகைப்படங்களை கொண்ட அந்த மியூசியத்தை இந்த இடத்துல பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் சிறைச்சாலையோட உள்பகுதி அந்த ஒரு முக்கிய மியூசியத்தை பார்த்துட்டு அவுட்டரை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். நான் சொன்ன மாதிரி இந்த சிறைச்சாலை பற்றின உண்மை தகவலும் உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கைட் மூலமாக நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே இதற்காகவே பிரத்யேகமாக இதோட தகவல்களை உள்வாங்கி பல மொழிகள், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா மொழிகளிலும் பேசக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் முதற்கொண்டு அங்கே சில கைடுகளாகவே இருக்காங்க. வணக்கம், என் பேர் பொன்னையா. நான் மலேசியா நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த சிலூர் ஜெயிலுக்கு வந்தது வந்து உள்ளுக்கு வந்தால் தான் தெரியுது, எல்லா போராளிகள் தான். இந்தியா நாட்டில் போராளிகளை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ண மாதிரியே தெரியுது எனக்கு. அவங்க மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது. ஒரு படத்தில் இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்களே இல்லை, துரோகம் செஞ்சவங்களே இல்லை. துரோகம் செஞ்ச மூஞ்சி நம்மளுக்கு தெரியும் பார்த்தா, அவங்களாம் துரோகம் செஞ்ச மூஞ்சியே இல்லை. போட்டு இந்த மாதிரி சித்திரவதை ஒன்று ஒன்று நம்ம பார்க்கும் போது ரொம்ப கவலையாக வேதனையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போராடிக்கிறாங்களேன்னு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் கவலையும் துக்கமும் சேர்ந்தும் இருக்குது. இங்கே வந்தால் ஒரு என்ன சொல்லுவாங்க, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இது எப்படி போராடினாங்க, என்னென்ன அதுக்கு போராடினாங்க எல்லாம் போட்டிருக்காங்க இங்கே. மக்களே, இப்படி ஒரு வழியாக சில்வர்ஜெயிலை பார்த்துட்டு திரும்ப அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது ரெண்டு பக்கமும் மியூசியம் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே தான் இந்த இதில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கைதிகளுடைய ஊர் வாரியாக அவங்களுடைய பெயர், அவங்களுடைய அந்த சார்ந்திருந்த இடம், அவங்களுடைய புகைப்படம் இப்படின்ட்டு எல்லாமே இங்கே வந்து ஃபோட்டோவாக அவங்க மியூசியமில் வச்சுருக்காங்க. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து கலையரசி. உண்மையாக சொல்ல போனால் இது வந்து ஜெயிலே கிடையாது, இது ஒரு கோயில். உண்மையான ஆத்மாலாம் எங்கே இருக்குன்னு எல்லாரும் தேடுறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். முழுக்க முழுக்க இது வந்து சாமிங்க இருக்கிற இடம். கண்டிப்பாக வந்து பாருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஓடிட்டே இருக்காங்க. எதை தேடி ஓடுறாங்கன்னே தெரியல. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிற்கிறாங்க. இவங்களாம் நம்மளுக்கு யாருங்க? சொந்த பந்தமா? இல்லை ஏதோ சொல்லுவாங்களே, தங்கச்சிக்காக போராடுறேன், தம்பிக்காக போராடுறேன், வாழ்க்கை ஃபுல்லாக குடும்பத்தில் போராடுறாங்க. இவங்களாம் யாருன்னே தெரியாமல் நம்ம இப்போ நல்லா சாப்பிட்றோம்,
நல்லா ட்ரெஸ் போடுறோம், நல்லா சிரிக்கிறோம், பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? இவங்களாம் சிந்தின ரத்தம், இவங்களாம் விட்டு அந்த உயிர். அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குது, தங்கச்சிங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம விடுதலைக்காக போராடினாங்க. அவங்களாம் இங்கே தான் உறங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக என்ன நன்றி கடன் செய்யணும் தெரியுமா? உண்மையா அவங்க எப்படி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி எந்த தப்பும் பண்ணாம, சுயநலம்லாம் இல்லாம, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நம்ம செலுத்துற அஞ்சலி தான். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் தான். மாமா வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. உண்மையா சொல்றேன், இவரை கல்யாணம் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது இன்னைக்கு தான். இவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தது இந்த இடத்துக்கு. அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. நான் ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல. இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. ஏன்னா சாமியை பார்த்துட்டேன். தேங்க்யூ. இப்போ இந்த மார்னிங் ஷோவை முடிச்ச கையோட நைட் ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு ஆன்லைனில் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துருங்க. இல்லை உங்கள் ஏஜென்சி வைஸ் செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா மார்னிங் மாதிரி நினச்ச நேரம் போக முடியாது. இங்கே செஷன் பை செஷனாக தான் அனுப்புவாங்க. அப்படி என்னுடைய செஷன் ஈவினிங் 7:50 அந்த செஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கன்னா செல்வாஜியோடைய ஆப்போசிட் பார்க்கில். இந்த செல்வாஜியோட ஈவினிங் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர போலீஸ் பந்தோபஸ்தோடைய, கமாண்டோ ஃபோர்ஸோடைய சப்போர்ட்டோடையும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்ணி இந்த ஷோ நடத்திட்டுருக்காங்க. இது ஒரே நேரத்தில் இங்கேயும் நடக்குது. இதே மாதிரி பக்கத்தில் இருக்க ரோஸ் ஐலாண்ட் அங்கேயுமே இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோஸ் ஐலாண்ட்லேயும் இந்த நைட் ஷோ இருக்குது. பர்டிகுலர் டேஸில் இந்த டைமில் இங்கேயும் தினமும் இந்த டைமில் இந்த இன்டர்வல்லுன்னு இருக்குது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில். ஸோ நான் ஹிந்தி எனக்கு ஷெட்யூல் கிடைச்சதால நான் ஹிந்தியில் போய் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். மீதி என்னன்றதை பார்த்துட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன். இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்குன்றதை என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன். இதோ எனக்கு முந்தின பேட்ச் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. இப்படி தான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 500 பேர் உள்ளேருந்து அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு இந்த நைட் ஷோ முடிச்சுட்டு வருவாங்க. இப்போது இந்த நைட் ஷோக்கு நம்ம அதே மார்னிங் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வரணும். ஸோ அந்த மார்னிங் பார்த்தா அந்த ஜோதி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதோடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் எல்லோரும் அவங்கவுங்க டோக்கன், அவங்களுடைய சிட்டிங் நம்பர் வைஸ் உட்கார வைப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிறைச்சாலை மார்னிங் நம்ம எப்படி உள்ளே போனோம், அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த உள்ளே போகிற பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய 2 விங்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற அந்த சிறைச்சாலையோடைய அந்த சுவரை தான் இவங்க ஸ்க்ரீனாக இப்போ பயன்படுத்த போகிறாங்க. அண்ட் சென்டரில் சில நேரங்களில் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி காட்டுறாங்க. மற்றபடி மேக்ஸிமம் இந்த 40 நிமிஷம் நைட் ஷோவும் இந்த சுவர் மேலே தான் அந்த வீடியோவே இருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இப்போது நான் அந்த செல்லுலார் ஜெயிலோட நைட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். எக்ஸலண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்தமான் வந்தால் பார்க்க வேண்டிய பியூட்டிஃபுல் ஒரு சீன் தான் இந்த நைட் ஷோ. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்காக, இன்றைய லைஃப்காக எப்படி எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ணி இந்த ஃப்ரீடமும் இந்த விஷயங்களும் நமக்கு கிடைச்சதுன்றதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைட் ஷோ மூலமாக அந்த செல்லுலார் ஜெயிலில் நமக்கு காட்டியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது ஒரு 40 மினிட்ஸ் ப்ரோக்ராம். வீடியோவில் பார்த்தீங்க எவ்வளோ மக்கள் அதை பார்த்துட்டு வந்தாங்க. நிறைய டூரிஸ்ட் இன்றைக்கி இருந்தாங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அது கொடுக்குறாங்க. இப்போ நான் ஹிந்தி ஷோ போனேன். மேக்ஸிமம் இங்கே என்னென்ன பேசப்பட்டதுன்றது அதோட விஷயங்கள் வந்து ஃபுட்டேஜ் எடுக்க அலோவ் பண்ணலை.
ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அதோடைய அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ தவறாமல் வாங்க. ஐ லைக் வெரி மச். சூப்பராக இருந்தது. நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். அண்ட் அந்த ஒரு மூமெண்ட்டே நல்லா கூஸ் பம்ப்லாம் நிறைய கிடச்சிது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வில் ஆல்சோ ஃபீல் த சேம். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் LIB தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.